ஒருத்தர் நம்ம வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்கன்னா அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமா என்ன? இல்லை. சில பேர் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே நமக்கு புரியுது. நம்ம யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. காதலிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அவங்களோட சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷத்தை தேட ஆரம்பிப்போம். அவங்களோட கனவுல நம்ம எதிர்காலத்தை பார்ப்போம். அதனால் அவங்க விலகும்போது ஒரு மனிதரை மட்டும் நம்ம இழக்கிற மாதிரி இருக்காது, நம்ம எதிர்காலத்தையே இழக்கிற மாதிரி தோணும். அதுதான் அந்த வழி. ஆனால் காலம் ஒரு விஷயத்தை அழகாக சொல்லித்தரும். நம்ம வாழ்க்கையின் கதாநாயகன் வேறு யாரும் இல்லை, நாம தான். சில மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வரமாட்டாங்க. ஒரு அத்தியாயமாக வருவாங்க, ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க, ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஒரு காலத்தில் அவங்க இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன்னு அழுத மனசு ஒரு நாள் அமைதியாக சொல்லும், அவங்க இல்லாமல் நான் வாழ முடியும். ஆனால் அந்த காதல் இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்த அளவுக்கு என்னை புரிஞ்சிருக்க மாட்டேன். இதுதான் வாழ்க்கையின் அழகு. சில பிரிவுகள் நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை உருவாக்க வருகிறது. அதனால காதல் தோல்வியை உங்க வாழ்க்கையின் முடிவா பார்க்காதீங்க, அதை ஒரு பாடமா பாருங்க. போனவங்க உங்களுக்கு ஒரு நினைவா இருக்கலாம், ஆனா நீங்கள் உருவாக்க போகும் வாழ்க்கை ஒரு வரலாறாக இருக்கலாம். காதல் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனா உங்களை மட்டும் நீங்க விட்டுடாதீங்க.